கருப்பு மசோதா இந்தியாவை சர்வாதிகார நாடாக்க முயற்சி. பதவி பறிப்பு மசோதாவுக்கு ஸ்டாலின் கண்டனம். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. பதவி பறிப்பு மசோதாவுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியாவை சர்வாதிகார நாடாக மாற்றும் முயற்சி இது என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளையுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் மக்களவையில் 3 முக்கிய மசோதாக்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தாக்கல் செய்துள்ளார். அதாவது 5 ஆண்டுகளுக்கு அதிகமாக தண்டனை கொண்ட வழக்குகளில் கைதாகி 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், மாநில அமைச்சர்களின் பதவி பறிக்கப்படும். இந்த சட்டம் ஜம்மு காஷ்மீருக்கும் பொருந்தும் வகையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் பதவி பறிப்பு மசோதாவுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள பதிவில், ஜனநாயகத்தின் வேரை தாக்கும் இந்த மசோதாவை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்தியாவை ஒரு சர்வாதிகார நாடாக மாற்றும் இந்த முயற்சிக்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் 130வது அரசியலமைப்பு திருத்தம் சீர்திருத்தம் அல்ல, இது ஒரு கருப்பு நாள், இது ஒரு கருப்பு மசோதா. 30 நாள் கைது, தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை பதவி நீக்கம் செய்தல், விசாரணை இல்லை, தண்டனை இல்லை, இது பாஜகவின் கட்டளை மட்டுமே. வாக்குகளை திருடுதல், போட்டியாளர்களை அமைதிப்படுத்துதல் மற்றும் மாநிலங்களை நசுக்குதல் என சர்வாதிகாரங்கள் இப்படித்தான் தொடங்குகின்றன. ஜனநாயகத்தின் வேரையே தாக்கும் இந்த மசோதாவை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். மேலும் இந்தியாவை ஒரு சர்வாதிகாரமாக மாற்றும் இந்த முயற்சிக்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரதமர் மோடி ஆட்சியின் கீழ் இந்தியாவை ஒரு சர்வாதிகாரமாக மாற்றுவதன் மூலம் அரசியல் அமைப்பையும் அதன் ஜனநாயக அடித்தளங்களையும் கெடுக்க மத்திய பாஜக அரசு முடிவு செய்துள்ளது. வாக்கு திருட்டு அம்பலப்படுத்தப்பட்ட பிறகு மத்திய பாஜக அரசு அமைக்கப்பட்டதற்கான மக்களின் ஆணையே கடுமையான கேள்விக்குறியாக உள்ளது. அதன் சட்டப்பூர்வமான தன்மை சந்தேகத்திற்குரியது. மோசடி மூலம் மக்களின் ஆணையை திருடிய பாஜக இப்போது இந்த அம்பலப்படுத்தலில் இருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்ப தீவிரமாக உள்ளது. அதை செய்ய அவர்கள் 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை கொண்டு வந்துள்ளனர். இந்த மசோதாவின் திட்டம் தெளிவாக உள்ளது. இது மாநிலங்கள் முழுவதும் அதிகாரத்தில் இருக்கும் அரசியல் எதிரிகள் மீது பொய் வழக்குகளை போடவும், 30 நாள் கைது கூட ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான ஒரு காரணமாக கருதும் விதிகளை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் எந்த தண்டனையும் அல்லது விசாரணையும் இல்லாமல் அவர்களை நீக்கவும் பாஜகவை அனுமதிக்கிறது. இந்த அரசியல் அமைப்புக்கு விரோதமான சட்ட திருத்தம் நிச்சயமாக நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்படும். ஏனென்றால் குற்றம் விசாரணைக்கு பிறகுதான் தீர்மானிக்கப்படுகிறது, ஒரு வழக்கை பதிவு செய்வதன் மூலம் அல்ல. இது பல்வேறு மாநிலங்களில் முதலமைச்சர்களாகவோ அல்லது அமைச்சர்களாகவோ இருக்கும் என்டிஏவில் உள்ள பிராந்திய கட்சிகளை மிரட்டுவதற்கான ஒரு தீய முயற்சி. எந்த ஒரு வளர்ந்து வரும் சர்வாதிகாரியின் முதல் நடவடிக்கையும் போட்டியாளர்களை கைது செய்து பதவியிலிருந்து அகற்றுவதற்கான அதிகாரத்தை தனக்கு வழங்குவதாகும். இந்த மசோதா அதைத்தான் செய்ய முயல்கிறது என தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.